குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் வந்து பேசிக்கான சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா எல்சிஎம் காண்க. இந்த மாதிரி பின்னமாக கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி பின்னமாக கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் எப்படி பார்க்கணுன்னா, தொகுதிக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ தொகுதிக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதியில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இதில் எது தொகுதி? மேலே இருக்கிறது தான் தொகுதி. தொகுதினா தொப்பின்னு ஞாபகம் வச்சுங்க. பகுதின்றது கீழே இருக்கிறது தான் பகுதி. பகுதினா பாதம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தொகுதின்றது மேலே இருக்கிற நம்பரு, பகுதின்றது கீழே இருக்கிற நம்பரு. ஸோ தொகுதியில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பருக்கு? 2, 3, 4, 9. ஸோ இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம்ன்றது எப்பயுமே நம்ம டானாவத்தில் கடைசியில் எல்லாமே 1 1 வர வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு போகணும். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம் 3, இது 2 டைம் 9. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 1 2 3. அடுத்து இதை டிவைட் பண்ண வேண்டியதில்லை. எப்படியும் இது டிவைட் பண்ணாலும் 2ஆல் ஒரு முறை பண்ணணும், 3ஆல் ஒரு முறை பண்ணணும். ஸோ இதை அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் போது 2 × 3 × 2 × 3. ஸோ 2 × 3 6, 6 2 12, 12 × 3 36. ஸோ எல்சிஎம் வந்து 36. ஸோ அது மேலே இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பகுதியில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். பகுதியில் இருக்கிற நம்பரில் என்ன? 3 5 7 13. ஸோ இதுக்கெல்லாம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது ஹெச்எஃப் வந்து ஏற்கனவே தெரியும், எல்லாமே அட் எ டைமில் வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த 4 நம்பருமே அட் எ டைமில் ஏதாவது ஒரு நம்பரில் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இந்த 4 நம்பருக்குமே இதுதான் ஹெச்எஃப் 1 தான். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ 36 1ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சரு 36. நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் காண்க. 2/3, 8/9, 64/81, 10/27. இந்த மாதிரி பின்னமாக இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சேம் போன சம் மாதிரி தான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, தொகுதியில் இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், பகுதியில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை தொகுதியில் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத பகுதி கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதில் மேலே தொகுதியில் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 8 64 10. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? ஹெச்சிஎஃப்னும் போது எல்லாமே அட் டைமில் எதாவது டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 4 32 5. ஸோ இப்போ அடுத்து இந்த நம்பர் எல்லாமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 2. அடுத்து பகுதியில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 9 81 27. இதெல்லாம் எல்லாமே எதாவது டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 டிவைட் பண்ணுவோம். 1 டைம் 3 டைம். 8ல் எத்தனை 3 இருக்குது? 2 இருக்குது. ஸோ இது எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலான்னா, 8ல் 2 3 இருக்கா, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அந்த 2 பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அதோட சேர்த்து வச்சு பாருங்கள். 2 பக்கத்தில் 1 இருக்குன்னு போது 21 மாதிரி தெரியுமா? 21ல் எத்தனை 3 இருக்குது? 7 21. ஸோ 27 3ஆல் டிவைட் பண்ணும்போது 9 27. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம் 1 டைம் 9 டைம் 3 டைம். அடுத்து 3ஆல் 1 1 3 1. அவ்வளோதான். லாஸ்ட் அந்த 3 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம்னும் போது 3 × 3 × 3 × 3. 9 9 27, 27 × 3 81. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சிஎஃப் எவ்வளோ வந்துச்சு நமக்கு? 2. எல்சிஎம் எவ்வளோ வந்துச்சு நமக்கு? 81. ஆன்சர் 2/81. ஒரு நம்பரை பார்த்த உடனே 3ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
அதோடைய கூட்டுத்தொகை வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 81 இருக்குன்னா 8ம் 1ம் ஆட் பண்ணால் 9 வருதா? 9ன்றது வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ 81 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 27 2ம் 7ம் கூட்டினா 9. ஸோ 9 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 27 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு நம்பரை பார்த்த உடனே 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட கூட்டுத்தொகையை வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஆன்சர் 2/81. நெக்ஸ்ட்டு சம்மு 6, 7, 8 மற்றும் 9ஆல் வகுக்க ஒரே மாதிரி மீதி 1 வருகின்ற மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நம்பரை வந்து 6, 7, 8, 9 இந்த மாதிரி 4 நம்பரால் வகுக்கும்போது மீதி வந்து 1 வரணுமா. அதுவும் எப்படி இருக்கணுமா? மிகச்சிறிய எண்ணாக இருக்கணுமா. ஸோ இதில் நம்மளுக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க. மிகச்சிறியனாவே என்ன? நம்ம எல்சிஎம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 6, 7, 8, 9க்கு வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3, 7, 4, 9. அடுத்து 4மே ஒரே நம்பர் டிவைட் ஆகாது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 டைம் 7 டைம் 4 3. நெக்ஸ்ட்டு 7, 4, 3 எல்லாமே தனித்தனி நம்பர் தான். எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் தனித்தனியாக தான் டிவைட் பண்ணி ஆகணும். அதனால் டைரெக்டாகவே நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். 2 × 3 6, 6 × 7 6 7 42 × 4 × 3 12. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ 12 × 42 வருதுன்னா இதை வந்து 10ன்றது ஒரு முழு நம்பர் இல்லையா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 420. மீதி 2 இருக்கு இல்லையா? 2 × 42 போது 84. ஸோ 4 0 1 504. நம்ம டேரெக்டாக சிம்பிளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணி போகிறதுக்கு அதுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகும். இந்த மாதிரி டேரெக்டாக பார்த்த உடனே வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது ஸ்ப்ளிட் பண்ணிங்க. 12ங்கிறது வந்து 10ன்னும் 2ன்னும் ஸ்ப்ளிட் பண்ணிங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 420ன்றது ஈஸியாக வந்துடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 42 84. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட எல்சிஎம் வந்து 504. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் ஏலே வந்து 504 வச்சுருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ராங் ஆகிடும். அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த 4 நம்பரால் வகுக்கும்போது ஒரே மாதிரி மீதி 1ன்றது வரணும். ஸோ அந்த மீதி 1 வரணும்னா இப்போ இந்த 504 வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 8ஆல் டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ என்ன ஆகணும்? மீதி 1 வரணும்னா இதோட என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 505. எப்பயுமே அவங்க என்ன மீதி தராங்களோ அது என்ன பண்ணுங்கள்? டைரெக்டாக எல்சிஎம்மோட ஆட் பண்ணிவிடுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரால் ஒரு நம்பர் வகுக்கணும். வகுக்கும் போது மீதின்றது 1 கிடைக்கணும். அது வந்து மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிகச்சிறிய எண்ணுனாலே நம்ம வந்து எல்சிஎம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். இல்லைனா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பரால் ஒரு நம்பர் வந்து வகுப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய மடங்காக தானே இருக்கணும். அதனுடைய மடங்குகள்னும் போது அதில் மிக சிறியன்னும் போது மீசிமா தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? மீசிமா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன கேட்குறான்? மீதி வந்து 1ன்னு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மீதியை வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் என்ன ஆகும்? நம்ம இந்த 505 நீங்கள் 6ஆல் வகுத்து பாருங்கள். 504 வரைக்கும் டிவைட் ஆகும். 1 வந்து மீதியாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பராலும் டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து 1ன்றது நிற்கும். ஸோ ஆன்சர் வந்து 505. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள், சாலை பாதுகாப்பு விளக்குனா சிக்னல், காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன. மூன்றும் முறையே 30 வினாடி, 72 வினாடி, 45 வினாடிக்கு ஒரு தரம் மாறுகின்றன. 8 முற்பகல் பின்பு மீண்டும் இம்மூன்றும் ஒரே சமயத்தில் எப்பொழுது மாறும்? 3 வெவ்வேறு சிக்னல் இருக்கிற லைட்ஸ் வந்து ஒரு சிக்னல் 30 வினாடிக்கும், அடுத்த சிக்னல் இருக்கிறது 72 வினாடிக்கும், இன்னொரு சிக்னல் இருக்கிறது 45 வினாடிக்கும் ஒன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு வந்து எல்லாமே அட் டைமில் ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் மறுபடியும் எப்போ 3மே வந்து ஒரே நேரத்தில் மீண்டும் வந்து ஒன்றா பிளிங்க் ஆகும் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி வந்து சிக்னலாக இருக்கட்டும், ஒரு மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மணி இத்தனை மணிக்கு அடிக்குது,
அப்புறமா அந்த ஓட்ட பந்தயத்தில் வந்து சர்க்கிளில் ஓடுறவங்க வந்து ஒருத்தர் இத்தனை ஸ்பீடில் ஓடுறாரு, அடுத்து 4 பேருமே எப்போ வந்து ஒன்றா சந்திப்பாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி எந்த ஆங்கிளில் கேட்டாலுமே எல்சிஎம் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க. இப்போ வந்து கொடுத்துக்கிற வினாடிகள்லாம் எழுதிங்க. 30, 72, 45. இதுக்கு எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 3மே 3ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணலாம். 10, 7 எத்தனை 3 இருக்குது? 2 3 7, ஸோ 2 3 6, மீதி 1 இருக்குது, பக்கத்தில் 2 12, 4 3 12, 4ல் ஒரு 3 இருக்குது, 1 இருக்குது மீதி, பக்கத்தில் 5, 5 15. அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 10, 8 24, 5 15. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 2 8 1. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 4 1. ஸோ டைரெக்டாக இந்த 4 வந்து எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 4. ஸோ 3 இன்ட்டு 3 9, 2 10, 10 இன்ட்டு 4 40, 9 தான் 36. ஸோ 360 வினாடிகள். ஆன்சரில் வந்து 360 வினாடி இருந்தால் 360 வினாடி போடுங்க. அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் வந்து இதை கன்வெர்ட் பண்ணி மினிட்ஸாக கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ 60 வினாடி வந்து 1 நிமிஷமா, அப்போ 360 போது 6 நிமிஷம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிங்க. ஆன்சர் வந்து 360 வினாடிகள். நெக்ஸ்ட் சம்மு, ஹெச்சிஎஃப் காண்க. 15 x⁴ y⁴ z⁴ 5, 12 x⁴2 y⁴7 z⁴2. இந்த மாதிரி நம்பரு, லெட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து அடுக்குகள் இருக்கிற லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பருக்கு வந்து தனியாக வந்து ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 15 12, 3ஆல் டிவைட் பண்ணலாம். 5 15, 4 12. ஸோ 5 4 ஒரு காமனாலும் ஒரு நம்பர் டிவைட் ஆகாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ நம்பருக்கு வந்து தனியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இந்த அடுக்குகள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து தனியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எப்பயுமே வந்து அடுக்குகள் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி காமனாக இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். இப்போ இந்த 2 கொடுத்துக்கிற டேட்டாவில் காமனாக இருக்கிற லெட்டர்ஸு என்னென்ன இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்கா? எக்ஸு. அடுத்து ஒய் காமனாக இருக்கா? ஒய். ஜெட் காமனாக இருக்கா? செட்டு. சப்போஸ் ஒன்று காமனாக இல்லை, இப்போ இதில் வந்து எக்ஸும் ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஜெட்டு கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதுலேருந்து எக்ஸை மட்டும் எடுத்துக்கணும், ஒய்யை மட்டும் எடுத்துக்கணும். இதில் ஜெட் இருக்குது, இதில் ஜெட்டு இல்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து ஜெட்டை எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே காமனாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். காமனாக இல்லைன்னா அதை வந்து விட்டுறணும் ஹெச்சிஎஃப்பில். ஸோ எடுத்துட்டு அடுக்கில் வந்து மிகச்சிறிய நம்பர் தான் வந்து அடுக்காக வரணும். இதில் எக்ஸில் பவர் 4 இருக்குது, இதில் எக்ஸில் பவர் 2 இருக்குது. இதில் எது சிறியது? எக்ஸ் பவர் 2. அதே மாதிரி ஒயில் பாருங்கள், ஒய் பவர் 3 தான் சிறியது. ஜெட்டில் ஜெட் பவர் 2 தான் சிறியது. ஸோ ஆன்சர் வந்து ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து 3 கண்டுபிடிச்சோமா? 3. லெட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ் பவர் 2, ஒய் பவர் 3, ஜெட் பவர் 2. இதுதான் வந்து ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர்ஸு லெட்டர்ஸ் இந்த மாதிரி அடுக்காக கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு தனியாக வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். அப்புறமா இந்த அடுக்குகளுக்கு வந்து கண்டுபிடிக்கும் போது ஹெச்சிஎஃப்க்கு வந்து காமனாக இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் எழுதிடணும். காமனாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும், காமனாக இல்லைன்னா அதை விட்டுறணும். காமனாக இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே எழுதிட்டு அடுக்கில் இருக்கிறதுலே மிகச்சிறியதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். டெய்லி வந்து மேக்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour வந்து டெய்லி கம்பல்சரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பகலில் வந்து மற்ற சப்ஜெக்ட் படிச்சிங்க, நைட்டில் வந்து மேக்ஸ் பாருங்கள். ஏன்னா வந்து நைட்டில் வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து காலையிலேருந்து மற்ற சப்ஜெக்ட் படிக்கும்போது டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்ட் ஆகிறதுனால வந்து நைட்டில் வேறு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோரும் ஆகாது, உங்களுக்கு படித்த மாதிரி இருக்குமே தவிர மறந்து போயிடும். ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் தானே. ஸோ மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கால்குலேட் பண்ணும்.
ஈஸியாக வந்து உங்களுக்கு டைமும் வந்து படித்த மாதிரி இருக்கும், கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் வந்து மற்ற சப்ஜெக்ட் பார்த்துட்டு ஈவினிங்கில் நைட்டுக்கு மேலே வந்து மேக்ஸ் பாருங்கள். கம்பல்சரி டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா குறைந்தபட்சம் ஒரு ½ அன் ஹவராவது வந்து மேக்ஸ் வந்து பாருங்கள். எனக்கு மேக்ஸ் வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சிறுக 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 பார்த்துட்டே வந்தீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 வந்து மேக்ஸில் வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான சம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சம்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான சம்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ.